இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பி. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறதுல நம்ம வந்து இப்போ சென்னையில் இருக்கோம். நம்ம அச்சுவோட வீட்டில் உட்காந்துருக்கோம். அம்மா அப்பா எல்லாரும் உட்காந்துருக்காங்க. என்ன அப்படியே பரபரப்பாக பின்னாடி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டன் கிஃப்ட்டுக்கான விஷயங்கள்ஸ்லாம் வந்து பேக் பண்ணிகிட்டு இருக்கோம். இதானடா அந்த இதுவே. எஸ், எல்லாருக்கும் நம்ம இந்த 75வது கல்யாணம் அப்பா அம்மாவுக்கு அப்படிங்கிறதுனால 75 பேருக்கு நம்ம சாரீ கொடுக்குறதா டிசைட் பண்ணியிருக்கோம் ரிட்டன் கிஃப்ட்டில். இங்கே பார்த்தீங்களா, இதிகா சாரீ. ஸோ நம்மளோட இதிகா சாரீ வந்து கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி வந்து பாக்ஸ் அது பாருங்க அப்படியே பரபரப்பாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. தெரியுதாடா? அப்படியே காமிங்க சுற்றி. அப்போ பாக்ஸ் நல்லா இருக்காப்பா? சூப்பராக இருக்குமா? சூப்பராக இருக்குமா? ஸோ வந்து அம்மாவும் அப்பாவும் வந்து அப்பா கீழே ஒயிட் கலர் ஷீட் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அம்மாவும் வந்து எல்லா அப்படியே ஒன்று ஒன்றா வந்து பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் இன்னும் இருக்குது. சாரீ மட்டும் கிடையாது, நிறைய இருக்குது. எல்லாத்தையும் இதிலே ரிவீல் பண்ணிட்டா நல்லா இருக்காது. ஸோ நம்ம வந்து இந்த 75 பேருக்கு சாரீ அண்ட் அந்தந்த டீட்டெயில்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் நான் கேட்டிருந்தேன். 21 விஷயம் என்னென்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதில் நிறைய கமெண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணி பிக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த கமெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ப்ரையாரிட்டி கொடுத்து சில விஷயங்கள் பண்ணுறோம். ஸோ அந்த கமெண்ட்ஸையும் நான் வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிட்டன் கிஃப்ட் பேக்கிங் வேலையெல்லாம் முடிஞ்சாச்சு. நம்ம காஞ்சிபுரத்துக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரீகேப் வீடியோ மாதிரி உங்களுக்கு வந்துடும். இன்னமும் நிறைய பேர் வந்துட்டு என்ன விசேஷம், அஸ்வினுக்கு கல்யாணமான்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் நிறைய வீடியோவில் ரிப்பீட்டடாக ஒரே விஷயத்தை தான் திருப்பி சொல்லிகிட்டே இருக்கேன். என்னோடய அப்பா அம்மாவுக்கு நம்ம வந்து திருக்கடையூரில் கல்யாணம் செஞ்சு வைக்கிறோம். ஸோ அந்த வீடியோ தான் இது. ஸோ ஜவுளியெல்லாம் எடுத்தாச்சு. எனக்கு முன்னாடியே 1 மாதத்துக்கு முன்னாடியே இவங்க எல்லாரும் எடுத்து ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. எனக்கு மட்டும் இன்னும் எடுக்கலை. எங்கள் அப்பா என்கிட்ட கேட்டார், நான் காசு கொடுத்துட்றேம்மா என்ன அப்படின்லாம் கேட்டார். நான் சொன்னேன், இல்லை வெயிட் பண்ணுங்கள், நான் 1 வீக் பிஃபோர் வந்தால் கூட பரவாயில்ல, ப்ளவுஸே தைக்கலைனா கூட பரவாயில்ல, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, பட் நம்ம சேர்ந்து போய் ஜவுளி எடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் போயிட்டு ஜவுளி எடுத்தாச்சு. அதனால தான் அந்த வீடியோ லாஸ்ட் டைம் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு விட்டு போகும் இல்லைங்களா? ஸோ அதை மட்டும் தான் எடுக்கணுமா இருந்தது. ஜென்ஸ் வந்து ஒரு சிலருக்கெல்லாம் எடுக்க வேண்டியதாக இருந்தது. சில பேருக்கெல்லாம் வந்து ரெடிமேடு, சில பேருக்கெல்லாம் வந்து வேஷ்டி சட்டை அப்படின்னு அதெல்லாம் லிஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதாவது அங்கங்கே எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால சிலதெல்லாம் தள்ளி வச்சுருந்தாங்க. ஸோ அதையுமே வந்து எடுத்து முடிச்சாச்சு. இதுதான் நம்ம அம்மாவுக்கு வந்து நான் எடுத்து கொடுக்குற புடவை, அதாவது பட்டு புடவை. இது வந்து அம்மா வந்து தாலி கட்டிக்கும்போது கட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்து கொடுத்த புடவை. லாஸ்ட் டைம் வீடியோலேயே நான் இது ரொம்ப டீட்டெயில்டாக காமிச்சிருப்பேன். சில கமெண்ட்ஸ் வைக்கணும்னு சொன்னேன், ஆனால் வைக்க முடியாமல் போயிடுச்சு. சிலது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்னு சொன்னேன், ஆனால் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. பட் வெயிட் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ஷார்ட்ஸில் ரொம்ப கிளியராக இன்ஃபர்மேஷனும் அண்டு விடுபட்ட விஷயங்கள், உங்களோட டவுட்ஸு இது எல்லாமே நான் வந்து இன்னொரு லீஷரான வீடியோவில் நான் கிளியர் பண்ணுறேன். ஏன்னா டைமே இருக்க மாட்டேங்குது. வந்தது 1 வாரமாக அப்படியே அவசரமாக போயிட்டுருக்கு. ஸோ கடையில் போயிட்டு எனக்கான சாரீஸ் எடுத்தாச்சு. ராஜம் செட்டியில் போயிட்டு அம்மாக்கான அந்த தாலி வாங்கியாச்சு. அதுக்குள்ளே அந்த செப்பு குழா கோக்கிறது அது எல்லாமே செஞ்சாச்சு. ரிட்டன் கிஃப்ட் பேக்கிங்கும் வந்து பார்த்திங்கன்னா டே 1லேருந்து நடந்துகிட்ருக்கு. ஏன்னா ஒரே நாளில் முடியலங்க இது எல்லாமே. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாள் உட்காந்து ஃபுல்லாக நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணோம். அதுக்கப்புறம் யோசிச்சு ஒரு விஷயங்களாக வாங்கினோம். ஒரு விஷயமா உள்ளே இன்க்ளூட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா வர்ற எல்லாருக்குமே வந்து தட்டு வரிசையிலேருந்து எடுத்தால் டிஸ்டர்ப் ஆகும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறோன்னா, எல்லாருக்குமே ஸ்நாக்ஸு இதெல்லாமே வந்து போட்டு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பேக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ஒன்று குங்கும சிமிழில் இருக்கிற குங்குமம் கொட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக குங்குமம் வச்சு அதை வந்து ஒரு போட்லி பேக்கில் போட்டு ஸோ அதெல்லாம் சேஃபாகவும் பேக் பண்ணியிருந்தோம். ஏன்னா குங்குமம் கொட்டிட போதுக்கா பார்த்து அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லாமே வித் கேர் தான் ஒன்றுமே செஞ்சிட்ருக்கோம். ஸோ இப்போ எங்களுக்கான தட்டு வரிசை பார்த்தீங்கன்னா 21 தட்டு நம்ம பிளான் பண்ணோம் இல்லைங்களா? அது வந்து இப்போ எப்படி இருக்குது திருக்கடையூரில் அப்படின்னா, ஒன்று நம்மளே கொண்டு வந்துடணுமா, அப்படி இல்லைன்னா இங்கேயே வந்து இந்த மாதிரிலாம் பேக் பண்ணுறதுக்கு நம்ம பேக்கேஜாக தானே எடுக்கிறோம் இதை, அந்த பேக்கேஜ்லேயே அதுவும் இன்க்ளூட் ஆகிருக்கு. ஒன்று நம்ம வாங்கிட்டு வந்து நம்மளே தட்டு வரிசை வைக்கிறது, அப்படி வைக்கிறதா இருந்தால் மொத்தமுமே வந்து நம்மளோட ஆப்ஷன் அண்ட் நம்மளுடைய டிசிஷன் தான். அப்படி இல்லை அவங்கக்கிட்ட சொல்கிறோன்னா மெட்டீரியல்ஸும் அவங்க தான் வாங்குவாங்க. நம்ம வாங்கி கொடுத்து அவங்க அதை பேக் பண்ணுறது அப்படிங்கிறது கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இது எத்தனை பேருக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ யாராவது போகிறீங்கன்னா இந்த மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணிடாதீங்க. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா 21 தட்டுக்கும் நான் பே பண்ணிடுறேங்க.
நீங்க வந்து எனக்கு 7 தட்டுக்கான திங்ஸ் நான் வாங்கிட்டேன். அபுதாபில வாங்கிட்டேன். அதுக்கும் சேர்த்தே நீங்க பைசா வாங்கிக்கோங்க. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஆனா எனக்கு வந்து இந்த 7 மெட்டீரியல் என்னோடத உள்ள வச்சுருங்க. அண்ட் அந்த மீதி 14 தட்டுக்கு நீங்க என்ன பண்ண முடியுமோ அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிருங்க அப்படின்னு அவங்களுக்குமே சொல்லிட்டோம். ஸோ அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் அங்க பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க ஒரு நாள் முன்னாடியே கிளம்ப போறோம். ஏன்னா, அரேஞ்ச்மெண்ட்ஸ் அங்க என்ன பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். எல்லாமே வயா வீடியோ கால் மூலியமா தான் வந்துட்டு ரூம்ஸ் எல்லாம் புக் பண்ணோமா, ஸோ எல்லாமே கரெக்ட்டா இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்காக நாங்க ஒரு நாள் முன்னாடி கிளம்பிருவோம். இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா விசேஷத்த அன்னைக்கு வருவாங்க. திருக்கடையூர் அப்படிங்கிறனால, திருக்கடையூர்ல இருக்கிற நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், "அக்கா நாங்க வரலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. தாராளமா வாங்க. ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இந்த கூட்டத்தில என்ன நீங்க தேடி கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா, ரொம்ப 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 சந்தோஷம் தான். ஸோ வாங்க நம்ம எத்தன பேர பார்க்க முடியுமோ கண்டிப்பா பார்க்கலாம். ஆல் ஆர் வெல்கம். வர முடியாதவங்களுக்கு நான் வீடியோ வழியா ப்ரொவைட் பண்றேன். ஸோ நீங்க வீடியோ வழியா வந்து கல்யாணம் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பா பாருங்க. ரிட்டர்ன் கிஃப்ட் பேக்கிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா, கிளம்புறதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் எல்லாமே. நான் கார்ல போறதுனால எல்லா திங்ஸும் என்னால கேரி பண்ணிட்டு போக முடியாது. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், எல்லாருக்கும் பஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். பஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வேலூர்லேருந்து கிளம்புது. அதாவது காட்பாடியிலேருந்து கிளம்புது. எல்லா ரிலேட்டிவ்ஸு, ஃப்ரெண்ட்ஸு மொத்த பேருமே அங்க வந்துருவாங்க. ஸோ, அதனால பஸ் அங்கருந்து கிளம்புறதுனால, ஆ நல்ல பெரிய வால்வோ பஸ் தான் பேசியிருக்கேன். ஸோ, அதனால நான் என்ன பண்ணேன் அப்டின்னா, எல்லா லக்கேஜஸ் என்னுடைய ரிட்டர்ன் கிஃப்ட் லக்கேஜஸ்ஸு, நான் அம்மாக்கு குடுக்குற புடவ, அம்மா எனக்கு குடுக்குற புடவ, அம் அதுக்கப்புறம் பெரியவங்களுக்கு எடுத்த ட்ரெஸ் மெட்டீரியல்ஸு, தட்டு வரிசை ஐட்டம்ஸ் நான் ஒரு 7 தட்டு அரேஞ்ச் பண்ணியிருந்தீங்களா? ஸோ அதெல்லாமே நீங்க பஸ்ல போட்டு கொண்டு வந்துருங்க. நான் வந்து அங்க வந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிறேன் அப்டின்ற மாரி நான் சொல்லிட்டேன். அபுதாபில இருந்த வரைக்கும், எனக்கு சத்தியமா இந்த 4 மாசம் 80% நான் முடிச்ச வேல, எனக்கு ஒரு சிரமமாவே தெர்லங்க. ஆனா பேலன்ஸ் இந்த 20% வேல இங்க வந்து நான் பார்த்தேன் பார்த்தீங்களா? அதுவும் நான் வந்து லேண்ட் ஆன பிறகு, எங்களோட லைஃப் வந்து ஒரு ஓப்பன் புக்கு. நாங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? நாங்க வந்தாலும், நின்னாலும், நடந்தாலும், உட்கார்ந்தாலும், தூங்குனாலும், எல்லாமே எல்லாருக்கும் தெரியிற மாரியான ஒரு ஓப்பன் புக் லைஃப் தான் நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ எல்லாருக்கும் எல்லாம் தெரிய வருது. அதாவது நம்ம இவரு சொல்ற மாரி தான். கார்த்திக் சார் ஒரு படத்துல சொல்ற மாதிரி தான். "எங்கம்மா நான் மூஞ்சி தூக்கி மொகரையில வச்சிருக்கா? இப்படி இருக்கா, அப்படி இருக்கா." டேய் அப்பா! ஒவ்வொருத்தரையும் இன்வைட் பண்ணி முடிச்சு, என்னைய இப்படி கூப்பிடல, என்னைய அப்படி கூப்பிடல. ஏ அப்பா! இந்த சொந்தக்கார் மத்தியில ஒரு கல்யாணத்த நடத்துறதுக்குள்ள ஆனா இந்த வயசுலயே நான் நெறைய அனுபவத்த கத்துக்கிட்டேங்க. அஸ்வினோட கல்யாணத்துக்குள்ள எல்லாமே சரி பண்ணிருவேன்னு நெனைக்கிறேன். பட் ஓகே எனிவேஸ் இன்னமும் நம்ம மக்கள் இப்படிதான் இருக்காங்க. இன்னும் வந்து மாறல. மேபி ஜெனரேஷன்ஸ் மாறுனா எல்லாமே மாறும்னு நான் நெனைக்கிறேன். பரவால்ல. ஆல் ஆர் வெல்கம். ஏன்னா எல்லாருமே வந்து வயசாயிடுச்சுங்க. நம்ம 75 எங்க அப்பாக்கு பண்றோம்னா, அப்ப அப்பாவோட சொந்தக்கார், அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸுக்கு உண்டான ஏஜ் எல்லாம் யோசிச்சு பாருங்களேன். எல்லாமே அந்த 70, 80 அந்த கேட்டகரியில தான் இருக்காங்க. நெறைய ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாராலயும் பஸ் ஏறி வர முடியாது. என்னதான் நம்ம இன்வைட் பண்ணாலும், அதுலயும் வந்து ஏகப்பட்ட குறைகள். என்னைய ஃபோன்ல சொன்னீங்க, அவங்கள நேர்ல வந்து சொன்னீங்க. அது இதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள். எப்படியோ போங்கப்பா! என் மைண்ட்ல இருக்கிறது ஒண்ணே ஒண்ணு தான். எங்க அப்பா, அம்மாக்கு நான் சிறப்பா கல்யாணம் பண்ணணும். இஷ்டம் இருக்கிறவங்க வாங்க, இஷ்டம் இல்லாதவங்க போங்க. எவ்ளோ சிறப்பா பெஸ்ட்டா நான் பண்ணிட்டு, என்னோட மெமரீஸ நான் கலெக்ட் பண்ண முடியுமோ, அவ்ளோ மெமரீஸா நான் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு விரும்பிட்டேன். ஸோ, அத நோக்கி நான் போயிட்டுருக்கேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். மெஹந்தி ஆர்டிஸ்ட் வர சொல்லியிருந்தேன். ஏன்னா, எங்க அம்மாலாம் கல்யாணத்துக்கு கூட மருதாணி போட்டதில்லங்க. அவங்களுக்கு ரொம்ப ஆசை. வீட்ல மருதாணி இலை இருக்கும். அத பறிச்சு, பறிச்சு எங்க அம்மா அடிக்கடி வச்சுப்பாங்க. "ஏய் எனக்கு இந்த கோணு போட்டு விட்றி" அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அதனால, "வாம்மா உன் ஆசைய ஏன் விடுவானே? நீ தான் கல்யாண பொண்ணுன்னு" சொல்லிட்டு, அவங்கள கூப்ட்டு ஃப்ரண்ட் ஹேண்டு, பேக் ஹேண்டுன்னு சொல்லி 2 கையிலயும் மருதாணி போட்டேன். அழகா பொம்மை மாரி உட்காந்து எல்லாத்தையும் காமிச்சு, காய வச்சு, அதுக்கப்புறமா தான் போய் அம்மா அழகா படுத்து தூங்குனாங்க. அப்புறம் "ஃபேஷியல் பண்ணி விடு." எனக்கு வந்து ஐப்ரோ பண்ணி விடு அப்படின்லாம் ஆசைப்பட்டாங்க. ஸோ அதனால வா இன்னைக்கு நீ தான் வந்து சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். உன்ன வச்சு தான் ஃபங்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ காலையில பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் முன்னாடி காலையில பார்லர் இருந்து ஆளெல்லாம் வர வச்சிருந்தேன். ஏன்னா ஏஜ்டு எல்லாரையும் கூட்டிட்டு படிக்கட்டுலாம் ஏறி முடியாது அப்படிங்கிறதுனால வீட்டுக்கே கூட்டிட்டு வர வச்சுட்டேன். ஸோ கூட்டிட்டு வந்துட்டு இதெல்லாம் நைட்டு நடக்குதுங்க இந்த பேக்கிங். இத பாருங்க ஒரு கையில மருதாணி போட்டு நான்லாம் படுத்துட்டேன். என்னால முடியல. என்னைய விடுங்கடா எனக்கு தூக்கம் வருது அப்படின்ற ரேஞ்சில தான் நான் சுத்திட்டு இருந்தேன். ஆனா தெரியுங்க 10 நாள் நம்மள வந்து வச்சு செய்ய போறாங்க அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சு தான் வந்திருக்கேன். ஒரு நாளைக்கு 4லேருந்து 5 மணி நேரம் தான் தூக்கம். ரொம்ப பிஸியா போயிட்டுருக்கு.
உங்க கமெண்ட் செக்ஷன் எல்லாம் என்னால படிக்க முடியல. பட் உங்க கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க போடுங்க. நான் அபுதாபிக்கு போய் எல்லாமே நான் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். எல்லாரையும் நம்ம திருப்திப்படுத்தவே முடியாதுங்க. அது வந்து என்ன சொல்றது? வாழ்க்கையோட ஒரு தத்துவமா? இல்ல என்னங்கிறது எனக்கு தெரியல. யாரையுமே நம்ம திருப்திப்படுத்த முடியாது. அதே மாதிரி ஒரு கல்யாணம்னா எல்லாரையும் நம்ம திருப்திப்படுத்த முடியாது. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சிறப்பா செய்ய முடியுமோ, அவ்வளோ சிறப்பா நம்ம நம்ம மனசுக்கு நம்ம அத செஞ்சிரணும். அதுக்கப்புறம் வர்றவங்களும், பார்க்குறவங்களும் எடுத்துக்கிற விதத்தில தான் எல்லாமே இருக்கு. சில நேரத்தில தோணும், "இவ்ளோ பேசுறியே மச்சான், நீ வந்து ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்றியா? நீ வந்து ஏதாவது செய்யிறியா?" அப்படின்னும் தோணும். சில குறைகள் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் செய்யும்போது, அதில வந்து ஒரு இருக்கிற குறைய மட்டும் கண்டுபிடிச்சு ஹைலைட் பண்ணும்போது, ஓகே தெரியும். நம்மள சார்ந்தவங்க அந்த குறைய வந்து கரெக்ட் பண்றதுக்கு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வேணும்னே வந்து அத குத்தி விடுறதுக்கு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சம்டைம்ஸ் தோணும். "ஏன்டா இவ்ளோ பேசுறியேடா, இத பண்ணலியா, அத பண்ணலியான்னு சொல்றியேடா, நீ வந்து ஏதாவது செஞ்சியாடா?" அப்படின்ற மாரி கேட்கணும்னு தோணும். ஸோ அந்த மாதிரியான நாட்களெல்லாம் கூட இந்த 10 நாள்ல நான் கடந்து வந்துட்டேன். ஸோ அந்த மாதிரி பேச்சுக்களும் வந்து ஆமாங்க. நெறையவே இவங்க சொன்ன கேட்டுட்டேன். மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு கல்யாணம் பண்றதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. பட் எங்களுக்கே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது தான். பட் இத வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸா எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதில இறங்கணும். இன்னொன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், இப்போ ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, "வீடு கட்டிப்பாரு, கல்யாணம் பண்ணிப்பாருன்னு" சொல்லிட்டு. அந்த எக்ஸ்பீரியன்ஸு இங்க கேதர் பண்ணிட்டோம். அதாவது இவங்க சொன்ன மாரி அபுதாபில ஒவ்வொரு ஃபோன்ல எல்லாருக்கும் கைடன்ஸ் குடுக்கும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அ சூப்பரா தான் இருந்துச்சு. அத வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஊருக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், அது ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் அத எடுத்து ஏன்னா இங்க மெயினா பார்த்தீங்கன்னா, இந்த அலைச்சல். அலைச்சல்ன்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்க் தான்னு வச்சுக்கங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரையும் போய் பார்க்கணும், ஒவ்வொருத்தரையும் கேட்கணும், ஒவ்வொருத்தரையும் கிட்ட பேசி அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். அதெல்லாமே ரொம்ப டஃப்பா தான் இருந்துச்சு. எனக்கு என்ன ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் அப்டின்னா வந்து, ஒரு சப்போர்ட் வந்து யாருமே இல்ல எங்க சைட்ல இருந்து. ஸோ இத வந்து இங்க லோக்கலா வந்து இத நான் ஷேர் பண்ணிக்கிறேன், இத நான் எடுத்து பண்றேன், இத நீங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் லோட பிரிச்சிருந்தாங்கன்னா, எங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு. பட் எல்லாத்துக்குமே வந்து நாங்களே ஓட வேண்டியதா இருந்தது. பட் என்னுடைய இது செல்லம்மா, கூட இதுல பரவால்ல. இன்னொன்னும் ம். டிராஃபிக்ல எந்த ஒரு இடத்துக்குமே டைமுக்கும் போ முடிய அதான் மாட்டேங்குது. லாஸ்ட்டு விளாக்ல கூட சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, நாங்க வந்து ஒரு ஒரு நாளைக்கு 3 ஆக்டிவிட்டி பிளான் பண்ணுவோம். அதில 1 எக்ஸிக்யூட் பண்றதே ஒரு பெரிய விஷயமா இருந்தது. ஏன்னா, அந்த டிராவல் பண்றது, அந்த டிராஃபிக்ல போய் மாட்டுறது, அந்த போன போன இடத்துல வந்து அந்த வேலை சீக்கிரமா டக்குன்னு முடியாது. அந்த மாரியான கான்செப்ட்ஸ் நெறைய இருந்தது. இதில ஒரு பெரிய அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, இந்த மாரியான விஷயங்கள்லாம் டோர் டெலிவரி பண்றதுனால அது வந்து எங்களுக்கு ஈஸி ஆயிடுச்சு. இந்த மாரி விஷயத்துக்கு நாங்க ஒரு பார்லர் போயிட்டோ, இல்லன்னா ஒரு ஹேர் கலரிங்க்கு சலூனுக்கு போயிட்டோ, இதெல்லாம் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கங்களேன், கண்டிப்பா இந்த ஷார்ட் டியூரேஷன்ல முடியறதுக்கான சான்ஸே இல்ல. எங்க அம்மா ஆசைப்பட்டாங்கன்னு நெயில் எக்ஸ்டென்ஷன்லாம் பண்ணி விட்டேன் செல்லம்மா. "நீ மட்டும் பண்ணிட்டு வந்துரு, எனக்கும் பண்ணி விடு" அப்படின்னாங்க. அ எங்களுக்கு என்னன்னா, ஓகே ஒரு ஃபங்ஷன் பண்றோம், எல்லாரையும் ஹேப்பியா வச்சு பண்ணணும். அதுவும் அவங்களுக்கு என்னென்ன ஆசைலாம் இருக்கோ, அதெல்லாம் வந்து செய்யணுன்றது தான் எங்களுக்கு பண்ணணும். எல்லா செலவும் எங்களுது தான். எவ்ரிபடி இன்வைட்டட் அப்படின்ற மாரி டிசைட் பண்ணோம். அப்படி டிசைட் பண்ணும்போது என்ன எங்களுக்கு ஒரே ஒரு மைண்ட் செட் அப்படின்னா, நம்ம சந்தோஷம் இம்பார்ட்டன்ட், அம்மா, அப்பா சந்தோஷம் இம்பார்ட்டன்ட். அவங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் செஞ்சு, நம்ம வந்து இந்த மேரேஜ பண்ணலாம் அப்படின்ற மாரி தான் டிசைட் பண்ணி வச்சிருந்தோம். அந்த சைட்ல தான் எக்ஸிக்யூட் பண்ணவும் ஆரம்பிச்சோம். அப்புறம் இந்த இன்வைட் பண்ணும்போதெல்லாம் வந்து நெறைய கசப்பான அனுபவங்கள்லாம் கெடைச்சது. ஸோ அப்போ தான் நாங்க டிஸ்கஸ் பண்ணும்போது, "விடுமா மத்தவங்களலாம் பத்திலாம் கவலைப்பட வேண்டாம். நமக்குன்னு 4 பேர் இருப்பாங்க. அவங்க சந்தோஷமா இருந்தா போதும்." அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டோம். ஒரு ஒரு நாள் மட்டும் உட்கார்ந்து நாங்க 2 பேரும் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுனோம். "ஐய்யய்யோ! இதெல்லாம் வந்து இவங்க வந்து எடுத்து பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமே. இவங்க இங்க வந்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்குமே. நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்குமேன்லாம்" டிஸ்கஸ் பண்ணோம். பட் என்ன பண்றது? எல்லாரும் நினைக்கிறதும் நடந்துருதா செல்லம்மா? "மனிதர்கள் பலவிதம்" அப்படின்னு சும்மாவா சொன்னாங்க? ஸோ இவங்க எல்லாருமே வந்து பஸ்ஸுல புறப்பட்டு கிளம்பி வந்துட்டாங்க. ஆமா. நாங்க ஒரு நாள் முன்னாடியே வந்து திருக்கடையூர் கிளம்பிட்டோம். நாங்க கிளம்புன விளாக நாங்க அடுத்ததா போடுறோம். ஓகேங்களா? இது பஸ்ஸுக்குள்ள இருக்கிற நம்மளுடைய ஆடியன்ஸ். ஓகே. அடுத்த விளாக் ஆடியன்ஸ் எப்படியோ இல்லப்பா, வந்து சொந்தக்காரர். அடுத்த விளாக் வந்து மேரேஜ் ஓரியன்டடா வரும். இங்கேயும் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கான நெறைய சேலஞ்சஸ்லாம் போயிட்டுருக்கு. திருக்கடையூர் கோயிலுக்குள்ள எடுக்கக்கூடாதுன்ற மாரிலாம் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. இதுவரைக்கும் இன்னும் ஃபைனல் கிளியரன்ஸ் குடுக்கல. பட் அது எந்த மாரி நாங்க வீடியோஸ் கொண்டு வரப்போறோன்றது தெரியல. பட் வாட்டெவர் மேபி உங்க எல்லாருடைய விஷஸும் எங்களுக்கு தேவை இந்த ஃபங்ஷன்ல. அதே மாரி எங்க விஷஸ் அதாவது எங்க விஷஸ் மீன்ஸ் எங்க மாமனார், மாமியாருடைய விஷஸும் எல்லாருக்கும் கிடைக்கிற மாரி நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாரும் வந்து பஸ்ல ஏறி ஓரளவுக்கு செட்டில் ஆயிட்டாங்க. இன்னும் அவங்க எப்போ வந்து ரீச் ஆவாங்க, எப்படி ஹோட்டல் அக்காமடேஷன்ஸ்லாம் இருக்குன்றத வர வீடியோஸ்ல பார்க்கலாம். ஆமா. அடுத்ததா நம்ம வந்து நெக்ஸ்ட் மேபி உங்களுக்கு திருக்கடையூர் வீடியோவா தான் இருக்கும்.
எவ்வளோ தூரத்துக்கு எங்களால டெடிகேட்டடா வீடியோ எடுத்து குடுக்க முடியுமோ, கண்டிப்பா உங்களுக்கு குடுக்குறோம். அண்ட் எல்லா டீட்டெயில்ஸும் நெறைய பேர் நெறைய டவுட்ஸ்லாம் கேட்குறீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒரு 2, 3 நாள் டைம் குடுங்க. உங்க டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி இன்னொரு வீடியோஸ் நாங்க கண்டிப்பா போடுறோம். கண்டிப்பா போடுவோங்க. ஃபர்ஸ்ட் டைம் சொன்ன மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இதனுடைய எஸ்டிமேஷன்ஸ் அது இம்பார்ட்டன்ட்டு. யாரெல்லாம் வந்து அவங்க அப்பா, அம்மாவுக்கோ இல்ல அவங்க மாமனார், மாமியாருக்கோ யார் பெரியவங்களுக்கு பண்ற மாரி இருந்தாலும், ஒரு ஒரு அவுட்லைனா பட்ஜெட் வந்துரும். ஓகேங்களா? அடுத்த வீடியோல சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்களின் நாசர் நண்பன்.